அதிமுக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க, சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பாக சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதிக்குட்பட்ட வட்டங்களில் உள்ள நிர்வாகிகளுக்கான பூத் கழக பொறுப்பாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளர் டி. சி. கர்ணா ஏற்பாட்டில் கண்ணகி நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை புறநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள், கழக மருத்துவர் அணி செயலாளர் பி. வேணுகோபால் எக்ஸ்.எம்.பி., கழக அமைப்பு செயலாளர் கே. சிங்காரம் எக்ஸ்.எம்.எல்.ஏ. மற்றும் கழக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை துணை செயலாளர் எஸ். சிவகுமார் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. பி. கந்தன் தலைமையில் நடைபெற்றது. உடன் வட்டத்திற்குட்பட்ட பூத் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாலை 3 முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் ஆணையினர் தேர்தல் கள ஆய்வு ஆலோசனை கூட்டத்திற்கு வருகிறது. இந்த கள ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்கின்ற கழகத்தினுடைய இலக்கிய துணைச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுடன் உங்களுக்கு தற்போது ஆலோசனை அவர்கள் செயலாளர் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் கழக மருத்துவ அணி செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் வேணுகோபால் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவருடன் இணைந்து கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டத்துறை உறுப்பினர், சென்னை புறநகர் மாவட்டத்தின் பொறுப்பாளர் அண்ணன் கே. சிங்காரம் அவர்களும் அவருடன் இணைந்து சேலத்திலிருந்து பணியாற்ற வருகை தந்திருக்கிறார். இணை செயலாளர் அருமை சகோதரர் சிவகுமார் அவர்களும் அவருடன் இணைந்து வருகை தந்திருக்கும் கழக இளைஞரணி செயலாளர், இணை செயலாளர் தம்பி சக்திவேல் அவர்களும் அத்துடன் வருகை தந்திருக்கும் நமது இந்த நிகழ்ச்சியோடு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் டி. சி. கர்ணா அவர்கள் அவருடன் இணைந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் 196வது சென்னை மாநகராட்சி உறுப்பினர் அனிதா அஸ்வினி கர்ணா அவர்கள் அவருடன் வட்டக்கழக செயலாளர்கள், அந்த வட்டத்தில் இன்னைக்கு கழக பாக செயலாளர்களை அழைத்து வந்து கழக நிர்வாகிகளை அழைத்து வந்திருக்கோம். பாலவாகத்தை நாகராஜன் அவர்கள், அதேபோல் 192 கிழக்கு வட்ட கழக செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள், மேற்கு பொறுப்பு பார்த்துக் கொண்டிருக்கும் பி. எஸ். ராஜன் அவர்கள், செயலாளர் அறிஞர்கள் 196 மத்திய வட்ட கழக செயலாளர் ரமேஷ் அவர்கள், 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக விருது தனமாக ஒரு நாட்டுக்கு பல்வேறு இன்னல்களும் சொத்து அபகரிப்பு போன்ற செயல்களில் இருந்தார்கள். அன்னைக்கு மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இளைஞர் இளம் பெண்கள் பாசறையை துவக்கி அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றி 2011ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றார்கள். அதே போலதான் இன்றைக்கு நம்ம பாகம் வந்து தேர்தல் வரும். தேர்தல் வரும்போது பூத் கமிட்டிக்கு 10 பேர், 15 பேர், 19 பேர், 20 பேர், 21 இந்த நாடாளுமன்றத்துக்கு 63 பேர் போட்டோம்.